தீர்க்க முடியாத வலி ஏற்படும். பாத வலி மற்றும் கை கால்களில் அசதி தோன்றும். மாதவிடாய் காலத்தில் அளவிற்கு அதிகமான மன உளைச்சலோடு முதுகு தண்டுவடத்தில் அதிகப்படியான வலியும் ஒரு வகையான உடலில் துர்நாற்றமும் ஏற்படும். இவற்றை தணிப்பதற்கு அற்புதமான மருத்துவத்தை இன்று நாம் பார்க்க போகின்றோம். அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் மருதாணி இலை 10 கிராம், பனங்கற்கண்டு 10 கிராம், நாட்டு பசும்பால் 100 மில்லி. நாம் நேரடியாக மருதாணி இலையும் பனங்கற்கண்டையும் பயன்படுத்தாமல் அவற்றை 100 மில்லி நீரில் சேர்த்து கொதிக்க வைத்து அதனுடைய சாறு, அதாவது மருதாணி இலை சாறும் பனங்கற்கண்டும் சேர்ந்து கொதிக்க வைத்த தீநீர் 25 மில்லியை தனியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அவ்வாறு சேர்த்து கொதிக்க வைத்த மருதாணி இலைச்சாறு தீநீர் 25 மில்லி. இப்பொழுது வெள்ளைப்படுதல் என்கிற நோய்க்கு மருந்தை நாம் செய்ய போகின்றோம். அதற்காக 100 மில்லி நாட்டு பசும்பாலை நாம் நன்றாக காய்ச்ச வேண்டும். நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்ற நாட்டு பசும்பாலில் நாம் தயாரித்து வைத்துள்ள மருதாணி இலைச்சாறு தீநீர் 25 மில்லியை சேர்க்க வேண்டும். அற்புதமான முறையில் நாட்டு பசும்பாலுடன் மருதாணி இலைச்சாறு தீநீர் சேர்ந்து நன்றாக கொதித்து விட்டது. அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் என்கிற நோய்க்காக நாம் தயாரித்த இந்த மருத்துவத்தை மாதவிடாய் காலத்திற்கு 1 வாரத்திற்கு முன்னால் 7 நாட்களுக்கு முன்னால் இந்த பாலை தயாரித்து நாள் ஒன்றிற்கு 1 வேளை உணவிற்கு பின் 50 மில்லி அளவிற்கு பருகி வந்தால் படிப்படியாக வலிகள் எல்லாம் குறைந்து வெள்ளைப்படுதல் என்கிற நோய் நீங்கிவிடும். இது ஒரு எளிமையான ஆனால் மிகவும் வலிமையான ஒரு மருத்துவம். ஆகையால் நோய் உடையவர்கள் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன். ஆமா, அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அத மட்டும் பார். புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன், நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை. தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரக சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ, பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி, யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு.
புரியுதா? சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு. போ போ. செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு. அதான் நீங்க சொன்னீங்களேம்மா, அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. கரெக்ட், அப்படிதான் சொல்லணும். சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும். புரிஞ்சுதா? சரிங்கம்மா. எப்படி? ஐயோ, உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டாது, என்ன சொன்னாலும் நம்புதுங்க.